சார் இது வந்து ஒரு ஸ்விங் ஸ்டாக்குக்காக ஸ்கேனர் ட்ரேடிங் வியூவில் கிரியேட் பண்ணி அதை வந்து சார்ட்டில் எப்படி நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது கிரியேட் பண்ணுறோம் நம்ம. முதல்ல ஸ்கேனர் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது வந்து என்ட்ரி எப்படி போகிறதுன்னு சொல்லிடுறேன் நம்ம. ஓகே ஓகே, இப்போ ஸ்க்ரீனர் அந்த இதை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீலியும் வருமா எது? இப்போ நீங்க சொல்றது புரியல, எதில் வரும்? இல்ல ஃப்ரீ ட்ரேடிங் வியூக்கும் இது அப்ளிகபிளான்னு கேக்குறேன். அதை டெலீட் பண்ணிருங்க, புதுசாக கிரியேட் பண்ணுங்க. நீ ஏற்கனவே ஏதோ ஆல் ஸ்டாக் காப்பின்னு வச்சிருக்கீங்க, நியூ கொடுங்க மேலே. அதில் போயிட்டு கிரியேட் நியூ ஸ்க்ரீன். இது வந்து ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்விங் ட்ரேட் கால் அந்த இண்டிகேட்டரோட ஸ்கேனர் தான் இது. மேலே உள்ளதில் எல்லாத்தையுமே தூக்கிடுங்க சொல்லுவோம். அந்த 3 டாட் இருக்கு பாருங்க, கடைசியில் வாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த அப்கமிங் ஏர்னிங்ஸ் அதெல்லாம் 3 டாட் இருக்கு பாருங்க. எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. மேலே 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 அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க, மார்க்கெட்டு, வாட்ச் லிஸ்ட், இண்டெக்ஸ், அதில் நிறைய இருக்குல்ல. அதோட எண்டுக்கு வந்தீங்கன்னா 3 டாட் இருக்கு. ஓகே ஓகே அதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் ஆல் ஃபில்டர் கொடுங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் ஃபில்டர் போங்க. ஆட் ஃபில்டர்ல போய் இஎம்ஏன்னு டைப் பண்ணுங்க. எக்ஸ்போனன்ஷியல். ஓகே, அதை வந்து 3 வைங்க. இஎம்ஐ அதை வந்து வீக்லி, டே இல்லாமல் வீக். ஓகே, ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் ஃபில்டர் போங்க. ஓகே, இப்போ அந்த இஎம்ஐ கிளிக் பண்ணுங்க. திருப்பிமா அதிலே கிளிக் பண்ணுங்க. இல்ல ஆட் போடுறதா? இல்ல அதுல இஎம்ஐ இல்ல, அதுல கீழே மேனுவல் செட்டப் இருக்கு பாருங்க, கீழே வாங்க. ஓகே, அதை வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் அதை செலக்ட் பண்ணுங்க. இதா வேல்யூவா? அது இது இங்க ஓகே தானா? above or equal? above தான். above இருக்கா பாருங்க. above or equal. ஓகே இருக்கு. எக்ஸ்போனன்ஷியல் இப்போ இது வரணுமே. ஒரே நிமிஷம். அதுல வேல்யூ போங்களே, வேல்யூ செலக்ட் பண்ணா எஸ்எம்ஏ இருக்கும் கீழே, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இங்க இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து 14 கொடுங்க. 14 வீக்லி. வீக்லி. ஓகே, அப்ளை கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட் வந்து என்எஸ்சி கொடுங்க. ஆட்ல இந்த பக்கம் இஎம்ஐ பக்கத்துல அடுத்த பில் என்எஸ்சின்னு கொடுங்க. இண்டெக்ஸ் கொடுங்க. அது கொடுங்க. அதுல போயிட்டு இண்டெக்ஸ் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல போயிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு நெட் 50 வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றது எந்த செக்டார் வைஸ் வேணும்னாலும் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நமக்கு வர்ற மாதிரி நமக்கு எந்த இது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் வந்து ஒரு நான் வச்சிருக்கிறது வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு மேல வச்சிருக்கிறேன். அதுல போய் பிரைஸ் டைப் பண்ணுங்க. பிளஸ் கீழே பிரைஸ் இருப்பாரு. இப்போ அது போய் மேனுவல் கொடுங்க. எபோவ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் கொடுங்க. அதெல்லாம் இல்லை, வேல்யூலாம் ஓகே தான். மேனுவல் கீழே 0 இருக்கு பாருங்க, அதை வந்து ஒரு 100 ஆகும். 100 ரூபாய்க்கு மேல உள்ள ஸ்டாக் மட்டும் பார்க்குற மாதிரி அப்ளை கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போ இதுல வந்து பிளஸ் கொடுங்க. அனலிஸ்ட் ரேட்டிங், அனலைஸ் ரேட்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. அது செலக்ட். ஓகே, அதை போங்க. ஸ்ட்ராங் பை மட்டும் கொடுங்க. ஓகேயா? இப்போ இதுதான் நமக்கு வந்து இப்போ ஸ்கேனர்ல வந்திருக்குது. இது வந்து நிஃப்டி 50 போட்டுருக்கேன். இப்போ கீழ இருக்கிறதுல அந்த பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் அது எல்லாத்தையும் தூக்கிடுங்க. எங்க இருக்கு?
அந்த ஓவர்வியூல இருக்கு பாருங்க, ஆ, ஓவர்வியூ ஆ, ஆ. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் எடுத்துருங்க. அதை எப்படி எடுக்கிறது? அந்த கடைசியில மோர் இருக்கு பாருங்க, ஆ, அதுல போயிட்டு இந்த டெக்னிக்கல்ஸா? ம். இருங்க ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன். ம். அதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. எதுல? அந்த மோடுல? பெர்ஃபார்மன்ஸ்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஆ, எனக்கு ரிமூவ் வருது, உங்களுக்கு வரல. அப்படியா? ரைட் கிளிக் பண்ணா எனக்கு இப்படிதான் வருது. இல்ல எனக்கு வேற மாதிரி வருது. இது இது இப்படி இதுதான் வருதா உங்களுக்கு? நீங்க பெய்டா ட்ரேடிங் வியூ? தெரியுது, ஆனா எனக்கு ரைட் கிளிக் பண்ணோம்னா ரிமூவ்லாம் வருது, உங்களுக்கு வரல. மேபி இருங்க, வெப்ல வருதான்னு ஒரே இப்படி ஒரு நிமிஷம். இது ஆனா உங்களுக்கு ட்ரேடிங் வியூ வித்தியாசமா காமிக்குதே. அப்படியா? எனக்கு அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணோம்னா ரிமூவ் கேக்குது. எனக்கு கேட்கலையே. சரி ரைட் ஓகே, இப்போ அதை வந்து சேவ் பண்ணிக்கங்க மேல. சேவ் பண்ணிட்டேன். ம். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணுங்க மேல. இப்போ ஃபுல்லா இதுல ஸ்க்ரீன் எது எது வரக்கூடாதுங்கிறீங்க இதுல? இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்றேன் நான். இந்த வேல்யூவேஷன் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் நான் பார்க்க மாட்டேன் என்னோட இதுல. நமக்கு தேவை இது இந்த நம்ம அப்புறம். ம். அனலிஸ்ட் ரேட்டிங்கும் நமக்கு வந்து பிரைஸ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இது மட்டும் இருந்தாவே போதும். ஒருவேளை இங்க போயிட்டு ஏதாவது அது பண்ணணுமா? போனீங்கன்னா நீங்க சார்ட்டை பார்க்கலாம். நீங்க அது கிளிக் சரி. பண்ணுங்களேன். ஆ, அது கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இருக்க ஸ்டாக்கோட சார்ட் வரும். அதுல ஏரியாவுக்கு பதிலாக கேண்டில் ஸ்டிக் வச்சிட்டீங்கன்னா கேண்டில் மாறிக்கும். மேல சரி. சைட்ல வாங்களேன், அப்படியே ரைட் சைடு. இதுல. அதுல போய் கேண்டில் ஸ்டிக் மாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல உங்களுக்கு சார்ட் தெரியும். ம். ஓகே. ஸோ இதுல வந்து நமக்கு இப்ப எந்தெந்த திருப்பி. ஸ்டாக் வீக்லியில போய் பார்க்கணும். இது வந்து நம்ம ஸ்டாக் எடுத்தாச்சு. ஆ. ஓகே, ம். ஸ்விங்குக்கான ஸ்டாக் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம போய் மறுபடியும் சார்ட்ல எப்படி பார்க்கறதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இருக்கு, இப்ப ரிலையன்ஸ் இது திருப்பியும் ஸ்கேனருக்கு எப்படி போகிறது? ம் திருப்பி ஸ்கேனருக்கு எப்படி போறது? இதுல இப்ப சார்ட் இருக்குல்ல? க்ளோஸ் பண்ணுங்க. மேல இந்த ரைட் கார்னர்ல க்ளோஸ் இருக்கு பாருங்க. க்ளோஸ். இப்போ போங்க. திருப்பியும் இப்படி இதேதான் வருது. அதுவே வந்துடும். இல்ல நீங்க வேற ஸ்கேனர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா மேல அந்த இருக்கு பாருங்க, அசோக் ப்ரௌன், அதுல போய் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அடுத்தது நீங்க லோட் பண்ணிக்கலாம். இல்ல இதுக்கு அசோக். முன்னாடி நீங்க ஆல் ஸ்டாக்ஸ்னு ஒன்று வச்சிருக்கீங்க பாருங்க. வந்துச்சு. ஆ, ம். அது கிளிக் பண்ணுங்க, பெர்ஃபார்மன்ஸ் அந்த இது பண்ணிட்டேன். ரைட் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்படி வருது, எனக்கு ஆனா ரிமூவ் வருது, உங்களுக்கு வர மாட்டேங்குதே. ஒருவேளை இங்க வச்சு கிளிக் பண்ணணுமா? ரைட், அங்கே இருக்குதா, ஓகே. அப்போ ஓகே. எல்லா பர்சன்டேஜ் சேஞ்ச், பர்ஃபார்மன்ஸையும் நான் அப்புறமா ரைட் கிளிக் பண்ணி இந்த delete கீழே பண்ணிக்கிறேன். இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. நமக்கு சரி. தேவை வந்து அனலிஸ்ட் ரேட்டிங் மட்டும்தான் போதும் நமக்கு. சரி. நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். பிரைஸ், அனலிஸ்ட் ரேட்டிங் இது மட்டும் ம். இருந்தாலே போதும், மற்றது நமக்கு தேவையில்ல. சரி. ஓகே. இல்ல உங்களுக்கு வேணும் வேற ஏதாவது கிரைட்டீரியா பாக்குறீங்கன்னா அது நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, இதுல போயிட்டு எங்கேயோ delete பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா எனக்கு பண்றேன். வந்து நிஃப்டி 50க்கு பதிலா ஆ. நான் என்ன இது பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலா என்எஸ்சின்னு மட்டும் கொடுத்துங்க நீங்க. மேல மேல நிஃப்டி 50 செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, ம். மேல மேல ஆ, நிஃப்டி 50 செலக்ட் பண்ணியிருக்கோம்ல. இங்க தானே சொல்றீங்க இண்டெக்ஸ்னு ஆ இருக்குது. ஆ. எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் ரைட், ஓகே பிளஸ்ல ஓகே. எக்ஸ்சேஞ்ச் போடணும். பிளஸ்ல எக்ஸ்சேஞ்ச் போடுங்க. எனக்கு அது அங்க என்னன்னு மறந்து பிளஸ்ல போச்சு. எங்க இங்கயா சார்? ஆமா, பிளஸ் போட்டு எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் போடுங்க. ஆ. ஓகே, இப்போ அந்த இப்ப போய். எக்ஸ்சேஞ்ச் ஆ. என்எஸ்சி. போட்டுட்டேன். இங்க ஓகே, என்ன போட சொன்னீங்க? இங்க இங்க இண்டெக்ஸ் இருக்க இடத்துல அது என்ன வேணாம், அதை போடுறது? ரிமூவ் பண்ணிருங்க. அதை ரிமூவ் பண்ணிருங்க, அதை ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவா? அதை ரிமூவ் பண்ணிருக்கேன். பண்ணிட்டேன். ஓகே, 1 வீக் கிராஸ். அந்த இஎம்ஐ எடுங்க. இஎம்ஐ ஆ. நிப்டி என்ட்ரி இன்ட்ராடே என்ட்ரி வருது.
மேனுவல் செட்டப் இதோ அதுல வந்து எபோன்னு இருக்கிறத வந்து கிராஸஸ் அப்னு போடுங்க. ப்ராசஸ் அப். ஆ ஓகே. அப்ளை பண்ணுங்க. ம். இவ்வளவுதான் வருது. ஓகே. என்எஸ்சிக்கு இந்த ஸ்டாக்ஸ் இவ்வளவுதான் வருதா? 4000 ஸ்டாக்ல. எது? ஆமா. ஓகே. ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது டைம் ஃப்ரேம் வந்து வீக்லி. சரி. அப்படிங்கிறப்போ அது கம்மியா தான் வரும். ம். எனக்கு இதுதான் வருது உங்களுக்கும். இல்லையே, எனக்கு வேற வருது. ம், அது நீங்க போட்ட டைம்ல அது இருந்திருக்கும். இப்ப இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கேன்ல. உங்களுக்கு என்ன வருது? எனக்கு வந்து கிராஃப்ட்ஸ்மேன் வருது ஃபர்ஸ்ட். இருக்கே கிராஃப்ட்ஸ்மேன். பிளேர் இருக்கு. அது நீங்க ஆல்பாபெட்ஸ் படி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டாக் புதுசா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே சரி, ரைட், கரெக்ட் தான். எத்தனை 11 ஸ்டாக் இருக்குல்ல? ஆமா இருக்கு. ஓகே. ம். இப்போ வந்து இதுல வந்து ஸ்டாக் எப்படி இதுல இருந்து நான் வந்து என்ட்ரி எப்படி பாக்குறது நான் சொல்றேன். ஏதாவது ஒரு ஸ்டாக் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க சார்ட்ல வந்துடும். ஓகே. அட்வான்ஸ் என்சைம். அட்வான்ஸ் என்சைம் அந்த இதை வந்து கொஞ்சம் அப்படியே ஓரமா ஒதுக்கி வைங்க ஸ்கிரீனரை. இன்னும் கொஞ்சம் நல்லாவே. இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இதுக்கு மேல பண்ண முடியாது. ஓகே, அது வரும். ஓகே, வீக்லி எடுத்தீங்க சார்ட், வீக்லி எடுங்க. எடுத்துட்டேன். இது பண்ணிக்கீங்க. சின்னதா? ஓகே. ஓகே. இப்போ எனக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து மெயினா வந்து சார் பிஎம் சார் சொல்லுங்க சார். அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூவேஷன் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து அந்த காலம்ஸ்னு ஒரு செட்டப் இருக்கும் அதுல. ஓகே சார். ஸோ அதுல போயிட்டு அதை அன்டிக் பண்ணி விட்டு அதுல போயிடும் நினைக்கிறேன். அப்படியே இல்லைங்க. ஓகே. எங்க இருக்கு பிரியம் சார்? ஹலோ சார் பிரியம் சார். காலம்ஸ் எங்க இருக்கு பிரியம் சார்? மோரா? அந்த ரைட் சைடு இதுல பாருங்க 3 டாட்ல. இல்ல மேல உள்ள செட்டிங்ஸ்ல அங்கேயும் இல்லையா? நார்மலா ஒரு இடத்துல காலம்ஸ் இருக்கும் செட்டப்புக்கு. இல்ல அந்த இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுலயே க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தாலும். இதுல எனக்கு தெரியல. இல்லனா அப்புறமா இதை செக் பண்ணுவோம். ஓகே ஓகே மேம். அந்த பெர்ஃபார்மன்ஸ்ங்கற இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க மேம். அதுதான் சார் எனக்கு இப்படி இல்ல கடைசி அந்த மோர்ன்னு இருக்கு பாருங்க, அதுக்கு வாங்க. டெக்னிக்கல் சார். இல்ல இந்த பெர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணுங்களேன் ஜஸ்ட். கிளிக் பண்ணா எனக்கு இப்படி இப்ப ரைட் கிளிக் பண்ணி பாருங்க. இல்லைங்களா? இப்படியே தான் வருது. ஒருத்தர் ஆக்சுவலா போட்டிருந்தாரு செலக்ட் அண்ட் ரைட் கிளிக்ன்ட்டு, அதனால தான் சொல்லி. இல்ல எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். மீதி யாருக்காவது செஞ்சு பார்த்தா வருதா? தெரியல மேடம். நான் பாக்குறேன், செக் பண்ணிட்டு சொல்றேன். சரி. செலக்ட் தி பிரைஸ்ன்னு சொல்லிருக்காரு. பிரைஸ் செலக்ட் பண்ணி இத ரைட் கிளிக் பண்ணனும்ன்றது. நாட் பெர்ஃபார்மன்ஸ். கீழ பிரைஸ். அத செலக்ட் பண்ணுங்க. பிரைஸ்க்கு மேல போங்க. மேல அத ரைட் கிளிக் பண்ணுங்க. அப்ப சேஞ்ச்ல இடத்துல பண்ணனும். அதுல ரிமூவ் கொடுத்துங்க. பிரைஸ் வேணா, பிரைஸ் ரிமூவ் பண்ணாத. பிரைஸ் ரிமூவ் பண்ணாதனா வேற. இது வருது. இது எஸ் முன்னாடியே எஸ் பார்த்தோம். கரெக்ட். இங்க சொன்னாரே பிரியம் சார் காலம் செட்டிங். காலம் செட்டிங்ஸ் போங்க. 1 வீக்னு இருக்கு. இல்ல இது வேற. இது இல்ல. ஓகே, எனிவே இது ஒண்ணா கிளிக் பண்ணி பண்ணிக்க வேண்டியதா. ரிமூவ். சரி ரைட், நம்ம அத அப்புறம் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து மேல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல ஓவர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் இந்த எதுவுமே வரல. எனக்கு வந்து கஸ்டம் மட்டும் தான் இருக்குது எனக்கு. அதுதான் என்னன்னு தெரியலையே. அது என்னன்னு தெரியல. அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே சரி ஓகே. இப்போ இத சொல்லுங்க. ஓகே. இந்த இது வந்து எனக்கு என்னன்னா எப்பவுமே ஒரு 50%ல இருந்தா மட்டும்தான் பை. ஓகேயா? ஓகே. இப்போ இந்த ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ஹை போயிட்டு வந்திருக்கு. லோல இருந்து ஹை போயிருக்கு. கீழ இந்த ஏர்னிங்ஸ் லாஸ்டா வந்திருக்கு பாருங்க. கடைசி லோ ரீசெண்ட் லோ. அதுல இருந்து அதுக்கு அடுத்து ஒரு ஹை இருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு ஃபிபொனாக்கி போட்டீங்கன்னா 50% வரும்.
ஓகே, எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு என்ட்ரி பார்ப்பேன். ஓகே. ஒன்ஸ் ஒரு ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சுச்சுன்னா எனக்கு என்ட்ரி. ப்ரீவியஸ் வீக்கோட ஹைக்கு மேல. ஹைக்கு மேல வைக்கணும். இப்போ இந்த வீக்லி இதுல க்ளோஸ் பாத்தீங்கன்னா வச்சு. அட்வான்ஸ்டு என்சைமுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒரு ரெட் கலர் கேண்டில் போட்டுருக்காங்க பாருங்க. இதுவா? இல்ல, ஒரு 4 5 ஓ, இது. அந்த கேண்டில். ஏன்னா அதுதான் கடைசி பேரிஷ் கேண்டில். ஆ. ஓகேயா? அதுக்கு மேல இந்த வாரம் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது வந்து வேலிட். இது வந்து நீங்க வீக்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஃப்ரைடே ஈவினிங் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ம், ம். ஓகேயா? ஓகே. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சதுன்னா என்ட்ரி வீக்லில. சரி. இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி. ஆ. இல்ல நான் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த இதுக்கு மேல மேல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் எகைன் அந்த ரெட் கலர் கேண்டலோட 50% வரும் ம், ம், ரீட்ரேஸ்மெண்ட். ம். ஓகே, அங்க வர்றப்ப நீங்க டெய்லியில வந்து ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்தா எடுக்கலாம். ம். ஓகே. ஓகேயா? ம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதோட டார்கெட் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா ஆ. இருக்க ஸ்விங் ஹை தான். சார்ட்டை கொஞ்சம் சின்னது பண்ணுங்க. இது நான் டார்கெட் பண்ணுவேன். இதுவா? ம் உங்களோட ஸ்டாப் லாஸ் கீழே. இந்த ஸ்விங். ஆஹா, அந்த இது ரெட் கலர் கேண்டலோட லோ. அது கீழே க்ளோஸ் வைக்கணும், வீக்லியில க்ளோஸ் வைக்கணும். அது இப்போ மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸிட். க்ளோஸ் வைக்கல பியர்ஸ் ஆகுதுன்னா அதுக்கெல்லாம் எக்ஸிட் கிடையாது. க்ளோஸ் ஓகே. வச்சா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸிட். ஆ. ஓகேயா? ஓகே. சோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கேனர்ல போட்டுட்டு இந்த மாதிரி ம் ஸ்டாக் வரும். ம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஸ்டாக் அட்வான்ஸ் என்சைம் எடுக்கிறோம். ம் வீக்லி ஸ்கேனருன்றதுனால வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு ம் வீக்லியில ரீசெண்டா வந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹைக்கு ஒரு ஃபிபோ போட்டுக்கணும். ம் ஃபிபோ போட்டுக்கிட்டு அதுல 50%க்கு மேல உங்களுக்கு இருக்கணும். ம் அதுல கடைசியா வந்த ரெட் கேண்டில் எதுன்னு பார்க்கணும். ம் கடைசியா வந்த இந்த ரெட் கேண்டில் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த பெரிய இன்சைடா இருக்கிறதுனால அந்த ரெட் கேண்டில் வந்து வேல்யூவா இருக்காது. ஸோ ஒரு நல்ல கண்டிப்பா. ரெட் கேண்டில் எடுத்துக்கிறப்ப இந்த ரெட் கேண்டில் எடுத்துக்கிறோம். ம் இந்த ஹை பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் வைக்கும் வீக்லியில க்ளோஸ் வச்சப்போ ஃப்ரைடே ஒரு 3 மணி அந்த மாதிரி க்ளோஸ் வச்சதுன்னு கன்ஃபார்ம் ஆனா அங்க என்டர் ஆகுறோம். இது கண்டிப்பா. வந்து அக்ரெசிவ் என்ட்ரிக்கு. இதோட ஆமா, ஸ்டாப் லாஸ் வந்து அதாவது பிரேக் அவுட் ஆன உடனே நீங்க என்ட்ரி எடுக்கிறது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி. அதுதான். அதை வந்து அதான். நான் ஒரு பிரேக் அவுட்டா தான் நான் சொல்லுவேன். ஒரு கேண்டலோட ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பிரேக் அவுட். ஓகேயா? ஆ. சில ம். பேர் பிரேக் அவுட்ல என்ட்ரி ஆவாங்க. சில பேர் என்ன ஆவாங்கன்னா கன்சர்வேட்டிவா இருக்கவங்க ரீடெஸ்ட்ல வந்து என்ட்ரி ஆவாங்க. ம். ஸோ அதுக்காக தான் இந்த கேண்டலோட 50% நான் சொல்றேன். ஓகே. இப்ப இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி. பிரேக் அவுட் ஆன்ட்டு பிரேக் அவுட் எடுக்கிறது. ஆனவங்க பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கிறவங்க அக்ரெசிவா போறாங்க. ஓகே. ஆனா என்னன்னா உங்களுக்கு அக்ரெசிவா போறப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆ. இப்ப மேல இந்த இப்ப அந்த விக்கோல இப்ப கடைசி கேண்டில் இப்ப கரண்ட் ரன்னிங் கேண்டிலோட விக்ல இருந்து கீழே போட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வரும் பாருங்க. ஒருவேளை அந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிதுன்னு கன்சிடர் பண்ணுங்க, 11% வருது. 11%. ஆனா இப்போ இந்த ரெட் கலர் கேண்டிலோட 50%ல இருந்து வச்சீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாதி ஆயிரும். ஆமா. அதுதான் அந்த கன்சர்வேட்டிவா போறவங்க அங்க போகலாம். இல்லைன்னா சோ அவ்வளவுதான் அந்த ரிஸ்க். அத 50%க்கு டிரா பண்ணி வச்சுட்டு டேல பார்க்கும்போது டேல இந்த பாக்குறப்போ 50% கிட்ட ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துச்சுன்னா சின்ன ஸ்டாப் லாஸ்ல அங்க என்டர் ஆகலாம். ப்ரீவியஸ் ஸ்விங் அடிச்சா ஸ்டாப் லாஸ் இல்லன்னா டார்கெட். அவ்வளவுதான். ஓகே. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 10% ஸ்டாப் லாஸ். ம். ஓகேயா? ஓகே. இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தாச்சு, அடுத்த ஸ்டாக் போயிடுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து கிராஃப்ட்ஸ்மேன். இல்ல அட்வான்ஸ் இதுல செலக்ட் பண்ணுங்க, இது க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்கேனர் இருக்கு பாருங்க, அந்த ஸ்கிரீனர்ல ஆ. செலக்ட் பண்ணுங்க. இப்ப அட்வான்ஸ் என்சைம் ஆக்சுவலா யாத்ரா வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ம். இது வந்து நீங்க வந்து என்ட்ரி எடுக்க கூடாது, ஏன்னா இது வந்து ஹைல இருக்குது. ஓகே. ஓகேயா? ம். ப்ரீவியஸ் ஹை கிட்ட இருக்குது. இந்த சமயத்துல போய் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாட்டிப்போம். ஆ. இது வந்து அதான் சொல்றேன், இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க பிரேக் அவுட்ல போறவங்க.
இல்ல அது சரி. கண்டிப்பா உடைச்சு மேலதான் போகும்னு போவாங்க. நான் அப்படி போகவே மாட்டேன் எப்பவுமே. நான் வந்து ரீடெஸ்ட்ல மட்டும் தான் நான் என்ட்ரி ஆவேன். ஓகே. அதனால இந்த மாதிரி ஹைல இருக்கிற ஸ்டாக் நான் எடுக்க மாட்டேன். ஆ இந்த ஸ்கேனர்லயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டாக் பார்க்கணும். இது வந்து நம்ம போகக்கூடாது. ஹைல இருக்கு வேணாம். ஓகே. ஓகே, அடுத்த ஸ்டாக் எடுங்க. அடுத்தது ஃபிளார். ஃபிளார். ஓகே, ஃபிளார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ல இருந்து கீழே விழுந்தவன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட்டு போயிட்டு இருக்காங்க. ஆ ஓகேயா? ஓகே. இப்போ கடைசி பேரிஷ் கேண்டில் இதுல எது பாத்தீங்கன்னா இது ரைட், சூப்பர். அதுக்கு ம். பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த வாரம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ரீடெஸ்ட் போய் என்ட்ரி எடுக்கணும். அப்ப ஆனா இதுக்கு வீக்லி க்ளோஸுக்கு வெயிட் பண்ணணும். ஆ அப்ப இந்த ஸ்விங்குக்கு தான் நீங்க ஃபிபோ போடுவீங்க. ஆமா இந்த ஸ்விங்குக்கு ஃபிபோ போடும்போது இங்க இருக்குது. வீக்குக்கு மேல ஆமா. அப்படியே க்ளோஸ் வைக்கணும். எக்ஸிட் எப்படின்னா வீக்லிக்கு கேண்டில் லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல, ஆ ஒரு கேண்டில் லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும் ஓகே. வீக்லில. ஓ அப்பதான் எக்ஸிட். அதான் இந்த கேண்டிலோட லோக்கு கீழ வீக்லி க்ளோஸ் வச்சாதான் எக்ஸிட். ஆமா, நீங்க இப்போ சப்போஸ் என்ட்ரி கொடுத்துட்டீங்கனாலுமே ஆ எகைன் நீங்க எப்போ வெளியில வரலாம்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா வெளில வந்துடணும். ஆ ஓகே. ஓகேயா? ஓகே. அதான் கண்டிஷன். ஓகே புரியுது. ஓகே, அடுத்து ஸ்டாக். அடுத்தது கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட். இது சொல்லுங்க, இது நீங்க போவீங்களா? இது வந்து இப்ப ரெட் கேண்டில்னு பாத்தீங்கன்னா இதுதான். ம் இப்ப அதுவா? இந்த ஆ அதுவா? பெரிய ரெட் கேண்டில்னா இதுதானே வருது. கடைசி பேரிஷ் கேண்டில், அதுக்கு கீழே அடுத்த ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. அதனால கேண்டில் பார்க்குறப்ப கொஞ்சம் பெருசா வைங்க. ஆ ஓகே, இப்போ அந்த ரெட் கலர் கேண்டில் அந்த கேண்டில் லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கா? இல்ல இது இது ஆஹா, அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில், இதுவா அதுக்கு அடுத்த கேண்டில். இதுவா அதுதானே கடைசி பேரிஷ் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. கடைசி பேரிஷ் கேண்டில். ஆனா இன்சைடா இருக்க கூடாதுங்க. இங்க இன்சைடா 2 கேண்டில் இருக்குல்ல. ஆஹா, ஆ நம்ம பேரிஷ் கேண்டில் தான் பார்க்கணும். நீங்க கிரீன் கேண்டில் பார்க்குறீங்க. அது வந்து இன்சைடாவா இருக்கு? இல்ல இல்ல, ஆ ப்ரீவியஸா உள்ள ரெட் கலர் கேண்டிலுக்கு கீழே தானே க்ளோஸ் வச்சிருக்கு. அதோட லோக்கு கீழே தானே க்ளோஸ் வச்சிருக்கு. ஆமா ஆமா. அப்ப அது எப்படி இன்சைட் ஆகும்? சரி சரி. அது இன்சைட் கேண்டில் கிடையாது. ஸோ ஆ கடைசி பேரிஷ் கேண்டில்ங்கிறது இந்த கேண்டில் தான். ஓகே புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப ஆ அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகணும். ம் ஸோ அதுக்காக தான் இது ஸ்கேனர். ம் இப்போ பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அந்த ரெட் கலர் கேண்டிலோட லோ. ஆ உங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹையே கூட வைக்கலாம். நியர் பையா ஃபர்ஸ்ட் இது. ஃபர்ஸ்ட் டார்கெட் அதை வச்சுக்கலாம். ஆ லோன் பார்த்தா இங்க இருந்து தான் ஃபிபோ போடுவீங்க கரெக்ட்டா? இல்ல, ரீசென்ட்டா ஃபிபோ வந்து இன்னும் கீழே வரணும். அது வந்து ஆக்சுவலா 50%. நம்ம வந்து இப்போ 50%லயும் இப்போ ஆதியில என்ட்ரி ஆகுறோம். இன்னும் சார்ட்டை சின்னது பண்ணுங்களேன். ஆ எங்கேருந்து வந்திருக்கு கீழே இருந்து? இங்க இருந்து. இன்னும் 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 சின்னது பண்ணவா? ம் ம் இங்க இருந்தா? ம் எங்க திரும்பி இருக்கு? 50%ல. ஸோ அங்கேயே நம்ம என்ட்ரி எடுத்திருக்கணும். ஆ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ம் ம் ஸோ இடையில இன்பிட்வீன் போகிறோம். ஆனால் எப்படி எடுத்தாலுமே இது வந்து அந்த ஆல் டைம் ஹை ரீச் ஆகுறதுக்கு இந்த இது ஸ்கேனர் இது இண்டிகேட்டர் ஆன் பண்ணிருங்களே, ஸ்விங் ட்ரேட் கால். ஆக்சுவலாக இது அதை வச்சு தான் நான் பண்ணது. ஆ ஸோ அப்போ பை வந்துருக்குது ஆக்சுவலாக. ஆ ம் இது வந்து நம்ம ப்ராப்பராக என்ட்ரி எடுத்திருக்கணும்னா எங்கே எடுத்திருக்கணும்னா அந்த 50% கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்கு பாருங்க. இங்கயா? 50% இப்ப இங்க. எப்பவுமே ஆல் டைம் ஹை போனதுக்கு அப்புறம் கீழே ஆ வர்றதுதான் ஆ 50%. அந்த ம் கேண்டிலுக்கு ஒரு பாக்ஸ் போடணும். ஓகே. ம் ஓகேயா? ஓகே. இப்போ பாக்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் பிரேக் அவுட் கேண்டில். ஆ கரெக்டா? ஆ அக்ரெசிவா போறாங்க, அங்கே போகலாம். ஓகே. ஸ்டாப் லாஸ் அப்போ என்ன ஆகும்னா அந்த ரெட் கலர் கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ம் உங்களோட இது டார்கெட் வந்து ஆல் டைம் ஹை தான். ஓகே. ஓகேயா? ம் இப்போ ரீடெஸ்ட் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ப் கேண்டில் தான் ரீடெஸ்ட் வந்திருக்கு. ஆ ஸோ அங்கே போயிட்டு டெய்லியில வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் எங்கே இருக்குன்னு பாருங்க.
இங்கதான் வந்திருக்கு. எது? ஆஹா, நீங்க கோடு போட்டதுக்கு அடுத்த கேண்டில் அந்த கோடை எடுங்க, ப்ளூ லைன் எடுங்க, வெர்டிகல் லைன் எடுங்க. ம். அந்த ட்ரம்ப் கேண்டில் தான் கடைசியா கீழே போயிட்டு வந்த கேண்டில், ரைட்டா? ஓகே. அதோட ஹைக்கு மேல அடுத்த கேண்டில் க்ளோஸ் ஆ, வச்சிருச்சு. அப்ப அது ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் தான் அது. ஆமா. அப்போ அந்த இடத்துல என்ட்ரி. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ரெட் கலர் கேண்டிலோட லோ. ஆ, இது வரைக்கும் டார்கெட் ஆல் டைம் ஹை. சைடு வைஸா இருந்துட்டு. ப்ராப்பர் என்ட்ரி போயிருக்கோம்னா நீங்க அங்கே தான் போயிருக்கணும். ம். சரி. நம்ம அது என்ட்ரி மிஸ் பண்ணியாச்சு. இப்ப அட்வான்ஸ் டைம்க்கு வந்து இந்த ஸ்விங்கே எடுத்துக்கிட்டீங்க. இதுக்கு ம். ஏன் இந்த ஸ்விங் எடுக்குறீங்க? நீங்க அட்வான்ஸ் என் சேம் போனீங்கனாலும் அதுவும் இன் பிட்வீன்ல தான் இருக்குது. நீங்க அதை போய் பாருங்க நீங்க. இல்ல அதுக்கான நம்ம சின்ன ஸ்விங்க தானே எடுத்துக்கிட்டீங்க நீங்க. ஆமா, இதுவுமே இன் பிட்வீன்ல தானே போயிருக்கோம் நம்ம. இதுவுமே நம்ம ப்ராப்பரா போல இல்ல, 50% போல. ஓ, ஓகே. அது 50%ல கரெக்ட்டா இருக்கிறதுனால அந்த சின்ன ஸ்விங் ஆ, எடுத்துக்கிட்டீங்க. ஆமா. ஓகே. புரிஞ்சுது. ஓவராலா சார்ட் பாக்குறப்ப எப்போ நீங்க பெருசா வச்சு தான் பார்க்கணும் நீங்க. வீக்லி ஆ. பாக்குறப்ப ம். ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குது அதை பார்க்கணும். ஆல் டைம் ஹை எங்க இருக்குது, அதுலேருந்து கீழே திரும்ப ஒரு கரெக்ஷன் வருதா, அந்த ஆ. கரெக்ஷன் எங்க முடியுது அதை பார்க்கணும். ம். ஓகே. இது வந்து சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்கும் தான், இல்லைன்னு ஆ. சொல்லல. ஆனால் 10% ஸ்டாப் லாஸ் அது வந்து நீங்க வந்து ரிஸ்க் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் அது, ஆ. என்ன பொறுத்தவரை. சரி. ஓகே. அடுத்தது. நெக்ஸ்ட் ஸ்டாக் இது என்ன சொல்லுவீங்க? இது போலாம். ஃபெபோனோக்கி போடுங்க, லோலேருந்து ஹை போடுங்க. சோ இப்ப பர்ஃபெக்ட்டா இங்க இருக்கு. நீங்க வந்து கடைசியா எங்க 61 பாயிண்ட்ல எங்க திரும்பி இருக்கு பாருங்க. இங்க திரும்பி இருக்கு. அப்ப அந்த கேண்டலுக்கு பாக்ஸ் போடணும். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கேண்டில் எப்போ வந்திருக்கு, திரும்ப ஆ. நம்ம அதுக்கு வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ம். எத்தனை மாசம் ஆகுது பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட. ஆ. அப்போ அந்த வெயிட் பண்ணி பிக் பண்றது தான் நமக்கு முக்கியம். ம். இது இப்படி சொல்றீங்க கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே. ஆக்சுவலா என்ட்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50% அந்த கேண்டலோட 50%ல டெய்லி எங்க இருக்கு, அந்த இடத்துல இங்க டெய்லியில போய் பாத்தீங்கன்னா எங்க எங்கல்ஃபிங் இருக்கு பாருங்க. ப்ரீவியஸ் டேக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கணும். மேல போங்க. இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கு. இங்க இருக்கு. அதுக்கு முந்தின கேண்டில் அதுதான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஓகேயா? ஆ. புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்திருக்கா? வந்திருக்கு. ரைட். அப்போ நீங்க அதுக்கு அடுத்த நாள் என்ட்ரி கொடுத்துருக்கணும். ஆ. அதுக்கு அடுத்த நாள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா டார்கெட் வந்து ஆல் டைம் ஹை தான். ஆ. சரி. என்ட்ரியை மாத்தி வைங்க அந்த இடத்துல, அந்த பொசிஷனை இங்க. டெய்லிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு மாத்துங்க. கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிங்க. கேண்டில் பார்க்குறப்ப நல்லா பெருசா வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இங்க வச்சுட்டேன். ஓகே. இப்போ எது உங்களுக்கு என்ட்ரி கேண்டில், என்னைக்கு என்ட்ரி பண்ணுங்க? 3ஆம் தேதி பெருசு பண்ணுங்க, அக்டோபர். பெருசு பண்ணுங்க. கேண்டில் சின்னது பண்ணாதீங்க, பெருசு பண்ணுங்க. ஓகே. எந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பீங்க? இந்த கேண்டில் தான் என்ட்ரி கேண்டில். சூப்பர். அதோட ஓப்பனிங்ல கொடுக்கலாம் நீங்க. ஆ. ஓகேயா? ஓகே. இப்போ க்ளோஸ்ல வச்சிருக்கீங்க, ஓப்பன்ல தூக்கி கொண்டாந்து வைங்க என்ட்ரிய. அந்த பொசிஷன் என்ட்ரிய அந்த லாங் பொசிஷன் போட்டிருக்கீங்க பாருங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. ஓ, இது. அதை கொண்டு வந்து வைங்க. ஆ. ஓகே. அந்த கேண்டில்ல வைங்க, நீங்க அதுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க. ம். ஓகே. ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் அந்த வீக்கோட அந்த கேண்டில் லோவுக்கு கீழ தான். ரைட், கரெக்ட். அது கீழே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கணும். ஓகே. ஓகே. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் போங்க. இது வந்து இந்த ஸ்விங்கையே இது பண்ணிடுச்சு. சோ இது போவீங்களா? இது வந்து ட்ரெண்ட் வந்து டவுன். ஆ. ஆனா இது என்னன்னா ரீட்ரேஸ்மெண்ட் போறது வேணா கேட்ச் பண்ணலாம். ம். ஆனா இது வந்து எகைன்ஸ்ட் ட்ரெண்ட் போறது, அதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகே. இதுல இந்த ஸ்டாக் அப்ப இல்ல. ஏன்னா டவுன்ல இருக்குது, இது பாட்டம் பிக்கா கூட இருக்கலாம்.
ரிஸ்க் எடுக்கலாம். அதுக்காக தான் இது வந்து எப்படின்னா, நீங்க வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகுது. இந்த வீக் வந்து மேல க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா, நீங்க என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். ம், ம். 50% வர கூட டார்கெட் வைக்கலாம் நீங்க. ஆ, ஓகே. ம். இத வந்து ரீட்ரேஸ்மென்ட் என்ட்ரியா தான் கன்சிடர் பண்ண முடியும். ஆமா. இது வந்து நீங்க வந்து ஃபெப் தப்பா போட்டிருக்கீங்க. மேல 0.5 வருது. கீழ தான் 0.5 வரும். இல்ல நான் இங்க இருந்து போட்டேன். ஓகே. அதுதான் சொல்றேன். ரீட்ரேஸ்மென்ட்ங்கிறப்ப இங்கேருந்து 50% தான் வரும். கீழ இருந்து. ஃபர்ஸ்ட் 50%. ஆ, இப்போ கரெக்ட்டா இருக்கா? முதல்ல உங்களுக்கு 50% ஆஃபர். அதுக்கப்புறம் தான் 60%. ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு வந்து டார்கெட் வந்து மினிமம் டார்கெட்டே நீங்க 50 சொல்ல முடியாது. இது மறுபடியும் அத பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையும் கூட உடைச்சிட்டும் போலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. அடுத்தது போலாமா? ம். இது. ஆல்ரெடி போயிருப்பீங்க போலயே. புட்லாம் வச்சிருக்கீங்களே. ஆல்ரெடி இருக்குது. இது பாருங்க. ம். ஆ. இது எப்படி போவீங்களா? ஆமா, இது போலாம். இங்க இருந்து போடுவீங்க. இங்க இருந்து கீழ இருந்து. ம். கீழ இருந்து போடுவீங்க. போட்டு இது காட்டவா? வந்து ஆக்சுவலா நான் வந்து இது வந்து ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிருச்சுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த 2024ல ஒரு லோ வந்திருக்கு பாருங்க. இதுவா? 2024. அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோ. ம். ஹையர் லோவ பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இதையும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் தான் போணும். என்ன சொல்றது? ஒரு ரீட்ரேஸ்மென்ட்ட பிடிக்கிறதுக்கு வேணா பிடிக்கலாம். இப்போ ம், ஆல் டைம் ம். ஹைலேருந்து ரீசென்ட் லோ இருக்கு பாருங்க. ஆமா. இங்க. அதுக்கு ஒரு ஃபெப் போட்டீங்கன்னா 50% வேணா ட்ரை பண்ணலாம் இதுவும். ஆனா இது ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா தான் சொல்லுவேன். ம். போனா இந்த 50% வரைக்கும் போகும். 50%. 50%க்கு மேல எப்படி பிரைஸ் ஆக்ஷன் அந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்துட்டு வேணா ட்ரை பண்ணலாம் அது. ஆ. ஓகே. இப்போதைக்கு இது பை இருக்கு. அந்த ஒரு 50% போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ம். எல்லாமே நீங்க 10% தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ். அதுதான் பார்க்கணும். ஓகே, ஓகே. என்னது இது? இதெல்லாம் யார் சொல்லியோ போட்டதுதான்னு நினைக்கிறேன். இதுவும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபெப் ஜோன்ல தான் வந்து திரும்பிட்டு இருக்குது. இதுவும் ட்ரிவேனி டர்பன்டைனும் டிட்டாகரும் சேம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ம். ஏன்னா இதுக்கு இப்ப நீங்க சொல்ற ட்ரெண்ட் ஷிஃப்ட் வந்து இதுக்கும் கீழ இங்க க்ளோஸ் வச்சிருச்சு. அப்ப இதுவும் ரீட்ரேஸ்மென்ட் என்ட்ரியா தான் நீங்க எடுக்க முடியும். 10% ஸ்டாப் லாஸ் வச்சு. ஆஹா, இதுக்கு வந்து அது கீழ வச்சிருக்கீங்க. அது லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு. அது வேற, இது வேற. ஆ, இது வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்போ வரைக்குமே. இதுக்கு ஹையர் லோ எங்க இருக்குன்னா, உங்களுக்கு 2024 அந்த ஜூலைக்கு நடுவுல ஒரு லோ இருக்கு பாருங்க. கீழ, கீழ, கீழ. இன்னும் கீழ. ஜூலை இன்னும் கீழ. இதுவா? அதுக்கு முந்தின லோ. அதுதான் உங்களுக்கு ஹையர் லோ. ஸோ அதுலேருந்து தான் நீங்க ஃபெப் போடணும். அதுலேருந்து ஆல் டைம் ஹெவி ஃபெப் போட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்போ கரெக்ட்டா அந்த ஜோனுக்குள்ள இருக்கும். இப்ப 50%ல இருக்கும். ஆ. ஓகே. சோ இத இப்ப நீங்க எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்களா? எடுப்பேன். என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுவேன். ம். ஓகே. எங்க என்ட்ரி குடுப்பீங்க சகோ? சகோ எனக்கு அந்த இப்பதான் சொன்னேன்ல உங்களுக்கு வீக்லி கேண்டில் கடைசி பேரிஷ் கேண்டிலுக்கு மேல பிரேக் அவுட் ஆகணும். ஓகே மேம். 539க்கு மேல பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சாக்கா அவர் எடுப்பாரு போல. ஃபர்ஸ்ட் டார்கெட் 671. இந்த கேண்டிலுக்கு கீழ ரெட் கேண்டில் பெரிய ரெட் கேண்டில் கீழ பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுச்சுன்னா வெளில வந்துருவாரு. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சகோ. அதேதான். இல்ல இது வந்து நான் இந்த ஃபிகோ ஏன் போட்டிருக்கேன், அது ஒரு புக் படிச்சிட்டு இருக்கேன். அதுபடி அந்த வேல்யூஸ போட்டுருக்காங்க. ஓகே, ஓகே. அது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே. அடுத்தது போகவா? போங்க. ஓகே. இப்ப கரெக்ட்டா இருக்குது. கரெக்ட்டா இருக்குது. சோ அப்ப இந்த ரெட் கேண்டிலுக்கு மேல தான் இருக்கு. இல்ல ஆல்ரெடி க்ளோஸ் வச்சிருச்சு. கடைசி பேரிஷ் கேண்டில் எங்க இருக்குன்னு பாருங்க அதுல. பெருசு பண்ணுங்க. கேண்டில் பாக்குறப்ப கொஞ்சம் பெருசா வைங்க. நல்லா பெருசு பண்ணுங்க. கடைசியா பேரிஷ் கேண்டில் எங்க கீழ க்ளோஸ் வச்சிருக்குன்னு பாருங்க. எந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு? இது சார்.
அந்த கேண்டில் வந்து ஆ, க்ளோஸ் வச்சிருக்கா? வச்சிருச்சு. இன்சைட் கேண்டிலா இருக்கக்கூடாது அது. ஓ, அது இன்சைட் கேண்டில் இல்ல தானே? இதுக்கு இன்சைடு தான் இங்க ஒரு கேண்டில் இருக்குல்ல. ஆஹா, நீங்க அடுத்த கேண்டில பார்க்காதீங்க. எப்பவும் கேண்டிலுக்கு முன்னாடி பாருங்க. சார்ட் பார்க்குறீங்கன்னா லெஃப்ட் சைடு பாருங்க. ம், கேண்டில் பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாருங்க. அடுத்தது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிறத வச்சு தான் நம்ம அடுத்தது பண்ண முடியும். இல்ல இது இருக்கு. ம். இதுக்கு முன்னாடி இது இன்சைடா தானே இருக்கு. எது? முன்னாடி இன்சைட்னு சொல்ல மாட்டீங்கல்ல. அடுத்தது தானே இன்சைட் பார்ப்போம். அப்ப இது அடுத்ததோட பாடி இதுக்கு இந்த ரெட்டுக்குள்ள தானே இருக்கு. இல்ல, உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் கிளாஸ் எடுக்கணும் போல. இப்போ மேலேருந்து கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேண்டில் இருக்கா? ஏதோ ஒரு ஆ, கேண்டில் வைங்க. ரைட். அது க்ளோஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கீழே இருக்கா? அதோட லோவுக்கு கீழே எங்கே க்ளோஸ் வச்சிருக்கு அடுத்த கேண்டில்? இது. அந்த கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில். ஆ, ரைட்டா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே அந்த கேண்டிலோட இன்சைடு கேண்டில். இதுக்கு முன்னாடி 3 கேண்டில் இருக்குல்ல? ம். நீங்க வச்சிருக்க கேண்டிலுக்கு முன்னாடி உள்ள 3 கேண்டிலுமே இன்சைடு கேண்டில். ஓ, இந்த லோக்கு உள்ள க்ளோஸ் ஆயிருக்கிறதால. ஆமா, எப்பவுமே ஒரு லோ அல்லது ஹையை கட் பண்ணாதான் அது கேண்டில் கன்ஃபர்மேஷன். ம், சரி. அது வரையுமே அது வந்து இன்சைடு கேண்டில் தான். ஓகே, புரியுது. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த கேண்டில், அப்போ அந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு அடுத்த கேண்டில் எது க்ளோஸ் வச்சிருக்கு? இது. அதுக்கு முந்தின கேண்டிலே க்ளோஸ் தானே வச்சிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் லோக்கு கீழே. ஆமா, இதுக்கு லோ கீழ இது க்ளோஸ் ஆ இருக்கு. அப்போ அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு கீழே லோ கீழே க்ளோஸ் க்ளோஸ் வச்சிருக்கு. இருக்குது. ஆ இது இப்போ இதுக்கு கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. அது வைக்கல பாருங்க, நல்லா பாருங்க. வச்சிருக்கா? லோ என்னது? 1194. ம். இதோட க்ளோஸ் சேமா இருக்கு. லோவும் சேமா க்ளோஸும் இருக்கு. அப்போ சேமா வைக்கலன்னு இருக்கு. தானே அர்த்தம். ஸோ சரி, அதுவுமே இன்சைடு கேண்டில் தான். ஓகே. ம். இது வச்சிருக்கு. வச்சிருக்கு. அப்போ அதுதான் கடைசி பேரிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் எங்கேயாவது கேண்டில் அந்த லோவுக்கு கீழே வச்சிருக்கா? வைக்கல. அப்போ அதுதான் மார்க் பண்ணணும். ஓகே, புரியுது. இப்போ கேண்டில் அதுலேருந்து ரெண்டாவது கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்குது. இங்க ஆயிருக்குது. ம். திரும்ப எகைன் ரீடெஸ்ட் உள்ள வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். ஆ, ஓகே. ஓகே. தவிர சார்ட் நீங்க முதல்ல பார்க்குறப்ப ஸ்டாக்குக்கு பார்க்குறீங்கன்னா சின்னதாக்கிங்க. எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ பாருங்க. முதல்ல பார்க்கும்போது சின்னதா பார்க்கணும். வைக்கும்போது நமக்கு பெருசா வந்து பார்க்கணும். பிரைஸ் வந்து இந்த கேப்டன் அமெரிக்கா படத்துல சொல்லிட்டே போவாரு. லெஃப்ட்ல பாருங்க பாரு. ஆ, அதை பார்த்துருக்கீங்களா? ம், பார்க்கணும். அதே மாதிரி சார்ட் எடுத்தோன்னா முதல்ல லெஃப்ட்ல பாருங்க. ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். மெயின் அதுதான். ம். அதுதான் கடைசி ஹை. அது பிரேக் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். ஆ, அப்போ அப் ட்ரெண்ட்லேருந்து பிரேக் ஆயிருக்கு. திரும்ப என்ன ஆயிருக்கு? ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ம். வந்துட்டு திரும்ப மேலே வந்து மறுபடியும் அடுத்த ஹைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஹைக்கு ட்ரை பண்றதுக்காக திருப்பி கரெக்டா 50%ல ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் வருது. இந்த கன்சாலிடேஷன் என்னன்னா மொமெண்டம் கெயின் பண்றது. ம். மேலே போறதுக்கு ஒரு பவர் வேணும். அந்த ஆ, மொமெண்டம் கெயின் பண்றதுக்காக தான் இந்த கன்சாலிடேஷன் பண்றது. ஸோ ஓகே. கன்சாலிடேஷன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஒன்று மேலே போகணும், இல்லை கீழே போகணும். ம். ஓகே. சார்ட் எடுத்தா லெஃப்ட்ல பாருங்க. அதுதான் ஸ்டாப் லாஸ் இல்லனா டார்கெட் அவ்வளவுதான். ம். ஓகே. சார்ட் எடுத்தீங்கன்னா லெஃப்ட்ல பாருங்க எப்பவுமே. கேண்டில்ஸ் பார்க்குறீங்களா? லெஃப்ட்ல பாருங்க. ஓகே. ஓகே. ம். அடுத்து போகவா? ஆ யாத்ரா. இது யாத்ரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆ, பிரேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. யார் கேட்டான்னு தெரியல. மீரா மேடம் கேட்டாங்களா? maybe நிஃப்டி ஃப்ளையிங் ஃப்ளையிங் பறக்குதா சார்? சார் பாக்க ப்ரீமியம் மூவே வேற ஆகல சார். இருக்கு. ப்ரீமியம் மூவ்மெண்ட்டே இல்லை சார். நிஃப்டி மட்டும் தான் மூவ் ஆகுது. ப்ரீமியம் சுத்தமா மூவ் ஆகல சார் பெருசா. இவ்வளவு தூரம் மூவ் ஆனதுக்கு ப்ரீமியம் கொடுத்துருக்கணும், கொடுக்கவே இல்லை. அசோக் ப்ரோ, இப்ப யாத்ரா வந்து இந்த என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹைல இருக்குது. திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நீங்க எடுப்பீங்க. ஆமா. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து டெய்லில எங்கல்ஸ் வரும்போது நீங்க என்டர் ஆவீங்க. கண்டிப்பா. ஓகே. இதுல இது ம். என்னன்னா இப்ப கீழே பாட்டம்ல வாங்கினவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்கல்ல, ஆ, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பண்றப்ப பிரைஸ் கொஞ்சம் கீழே ரெடியூஸ் ஆகும். ம். அந்த ரெடியூஸ் பிரைஸை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸா நினைச்சு வாங்கணும். அதுதான் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல பிடிக்கிறது. ம். ஓகே. அஹ் இது வந்து நான்
அந்த ஸ்விங் கால் இண்டிகேட்டரை வச்சு தான் நான் சொல்றேன். நான் அதான் என்ட்ரி அதான் வந்து புரியுது. நான் மேனுவலா சொல்றேன். புரியுது. ஓகே, நீங்க என்ட்ரி பாத்தீங்கன்னா நீங்க ஸ்விங் காலோட முன்னாடி கிடைக்கும். நான் மேனுவலா சொல்றது. ஆ ஓகே, அடுத்த சரி. ஸ்டாக்கு. அடுத்தது ஜாகரி. ஆ, இது சொல்லுங்க. இது என்ன என்ன இடத்துல இருக்கு அது சொல்லுங்க. சூப்பர். இது வந்து இப்ப இங்க இருக்கு. ம் ஸோ இந்த 50% பிரேக் ஆனாக்க எடுக்கலாம். ம் அதுல இது என்ட்ரி எப்படின்னு சொல்லுங்க நீங்க. பெருசு பண்ணுங்க, கேண்டில் பெருசு பண்ணுங்க, எது கடைசி பேரிஷ் கேண்டில்னு சொல்லுங்க. அதுல எப்படி என்ட்ரி போவீங்கன்னு சொல்லுங்க. இதோட க்ளோஸ் 348. இந்த லோ, இதோட லோ வந்து 346. அதோட லோ கீழே க்ளோஸ் வைக்கல. இல்ல இதோட லோ வந்து 346. இதோட க்ளோஸ் வந்து 347. அப்ப மேல தானே இருக்கு. So இதுக்கு மேலதான் இது க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இதுதான் ரெஃபரன்ஸ் கேண்டில். ஆஹா, அது உள்ள இருக்குது. கடைசியா முடிச்சது கேண்டில் அதுதானே, அதுக்கு முன்னாடி கேண்டில் தானே. இதுதான் கடைசியா க்ளோஸ். கடைசி பேரிஷ் அதுதான் கீழே க்ளோஸ் வச்சிருக்குது. ம் அப்ப அதுக்கு பாக்ஸ் போடணும். ஜோன் கேண்டில். ஸோ அதுலேருந்து பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் வருதான்னு பார்த்துட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் பை சிக்னல் வந்துருக்குது. ஓகே. பிரேக் அவுட் ஆகி திரும்ப ரீடெஸ்ட் வருதான்னு பார்க்கணும். 50% வந்துட்டு என்ட்ரி போகலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 460 வச்சுக்கலாம் அந்த ஸ்விங். ஓகே. ஓகே. டாக்டர் சார் இருக்காரா? டாக்டர் சார் சொல்லுங்க அசோக். சார் இல்லை சார், இது லைவ்ல என்ட்ரி சொல்லலாமா? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார். நீங்கள் சொன்ன அந்த இண்டோடெக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அது டைப் பண்ணுங்க. பலாம் பிகாஸுக்கு அது எப்படி என்ட்ரின்னு சொல்லுங்க நீங்க. இதே தான் அதுவும். சரி. என்னது? இண்டோடெக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நேத்து டாக்டர் சார் பேசிட்டு இருந்தார்ல. இது ஏற்கனவே சாருக்கு தான் போட்டு வச்சிருக்கோம். போட்டு வச்சிருக்கேன். இப்போ டெய்லியில வந்து வெயிட் பண்றேன் நான். டெய்லி போய் டெய்லி வைக்கவா? ஃபெப்னோக்கில வந்திருக்கு. நமக்கு கடைசி பேரிஷ் கேண்டில் பாக்ஸ் போட்டீங்க வீக்லியில. இப்போ டெய்லியில போய் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்படி வச்சா மட்டும்தான் என்ட்ரி. ஆவரேஜ் பண்றதுக்காக பார்த்தோம்னு நினைக்கிறேன். ம் இப்ப இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கும்போது நீங்க ஆவரேஜ் பண்ண சொன்னீங்க. கண்டிப்பா சார் 1665க்கு மேல ஆவரேஜ் பண்ணணுமா சார்? ஓகே ஓகே. அதே மாதிரி ஒக்கார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் அது போடுங்களேன். இப்ப இது வந்து இது ஏன் நீங்க என்ட்ரி ஸ்டாப்ல சொல்றீங்கன்னா, இது இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றவங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த செஷன் நடக்குது. இப்போ என்ட்ரி எனக்கு தெரியல, ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்றது அப்படிலாம் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்குறீங்க. இங்க ஜூம்லயும் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும், என்னையும் சேர்த்து. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்றதுக்காக தான் இப்ப இந்த செஷன் வந்து அசோக் ப்ரோ எடுக்கிறாரு. என்னது அசோக் ப்ரோ? இது முன்னாடியே சொன்னீங்கல்ல, பிரியா மேம். WOCK. இது முன்னாடியே போட்டு வச்சது அப்படிதான் இருக்குது நீங்க சொன்னது. இருக்கா? இதுதான் சொன்னோம், ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு. ஸ்டாப் லாஸ் இல்ல, நமக்கு என்ட்ரியே இங்க கொடுக்கல. அதுதான் அது. கரெக்ட். ஆமா, இந்த இடத்துல வீக்லி மாத்துங்க. வீக்லி வச்சாச்சு. நான் சொன்ன கேண்டில் எதுன்னா ஆக்சுவலா நீங்க சொன்னது இதுன்னு நினைக்கிறேன். 19 மே 2025. 19 மே, ஏப்ரல், மே. இன்னும் வாங்க. அந்த ஒரு இண்டிசிஷன் கேண்டில் இருக்கு பாருங்க, அதுதான். அதுக்கு நான் ரெண்டாவது கேண்டில். இதா 19. அசோக் ப்ரோ. அதுக்கு அடுத்த கேண்டில் இண்டிசிஷன் ஒன்று இருக்கு பாருங்க. இது இது இங்க 19 மே சொன்னேன் நான். அதான் இது
பெரிய கேண்டில் இருக்குல்ல சின்னது. இது எனக்கு கொஞ்சம் டிலே வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுதான். ஆ அதுக்கு பாக்ஸ் போட்டிங்கன்னா அதோட இடத்துல தான் அந்த திரும்பி இருக்கு. அதுதான் ஆக்சுவலாக ஆர்டர் பிளாக்கு. ஓகே ஓகே. ஓகே ம் ஓகே. இப்போ வீக்லியில் வந்து போன வாரம் மேலே க்ளோஸ் வச்சிருக்கா? வச்சிருக்கு. சாரி இருங்க. வச்சிருக்கா வச்சிருக்கா கொஞ்சம் பெருசு பண்ணுங்க, க்ளோஸ் பெருசு பண்ணுங்க. வைக்கல இன்னும். வீக்லி ஹை வந்து இதுல 1338. ம் இதோட க்ளோஸ் ஆமா வைக்கல. வைக்கல. ஸோ இந்த வாரம் பிரேக் அவுட்ல இருக்குது. ஆ இதையும் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஓகே. ஓகே. ஸோ அப்ப இந்த ரெட் கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸ் ஆமாம். வைக்கணும்னு நினைக்கிறவங்க. ம் ஓகே புரியுது. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இல்ல யூடியூப்ல ஏதாவது டவுட் கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியலையே. புரிஞ்சுதா இது எல்லாருக்கும்? ஹலோ கணேஷ் சார், ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். புரிஞ்சுது மேடம். அசோக் ப்ரோ சரி. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய ஓகே பேர் சார். வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்லயும் சரி, நம்ம குரூப்ல இருக்கவங்களும் சரி, ஸ்டாக்ல ட்ரேட் பண்றவங்க எங்க நான் என்ட்ரு ஆகணும், எங்க வெளியில வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இன்னைக்கு நடந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தே கேன் அசியூம், இல்லை அவங்களுக்கு வந்து எங்கே வந்தால் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்து வெளியில் வரணும், எங்கே வந்தால் நம்ம வந்து டார்கெட் புக் பண்ணணுங்கிறது வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே ஒரு பெரிய லெசன் வந்து நம்ம இங்கே டீம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.